இன்றைய தினம் தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒரு வெற்றி காயத்தை அறிவிச்சு ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றார். ஆக எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார்? எங்க நாட்டு மக்கள், இங்க படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க. நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இந்த 52 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதிலே கிட்டத்தட்ட 10 லட்சம் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அதில் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் அதோட 75% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது பத்திரிகையாளரை சந்தித்து இப்படி ஒரு செய்தி வெளியிட்டு போயிருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, திரு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களே, இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த செய்தியை சொல்லிக்கிறார். அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றேன், இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னால் அதில் 75% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னால் லட்சக்கணக்கான பேருக்கு, சுமார் தமிழகத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். கிடைச்சதா வேலை? திண்டுக்கல் மாவட்டம் வேடசத்தூர்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? ஆனா ஸ்டாலின் பேசுறாரு 77%, 32 லட்சம் பேர்ல 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டு சொன்னால் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னால் அதில் 75% பார்க்கின்ற பொழுது 25 லட்சம் பேருக்கு தமிழகத்திலே விடியா திமுக ஆட்சியிலே இன்றைக்கு இந்த தொழில்துறை மூலமாக வேலை கிடைத்திருக்க வேண்டும். அத்தனை பொய் செய்தானே, பொய்யாத்தானே செய்தி வெளியிட்டாரு. இதற்கு பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது மக்களால் அங்கே கொடுத்திருக்கிறீங்க. பிரதான எதிர்க்கட்சி மக்களுடைய குரலை ஒலிக்க செய்ய வேண்டும், மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அதுதான் பிரதான எதிர்க்கட்சியுடைய பணி. அந்த நோக்கத்திலே நான் தெரிவித்தேன். இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியிலே இன்றைக்கு 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும், 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாகவும் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்களே, அதற்கு வெள்ளை அறிக்கை வேண்டும். வெள்ளை அறிக்கை வேணும்ல, நீங்க தெரிஞ்சுக்க வேணும்ல. அப்படி தெரிஞ்சா தானே எவ்வளவு தொழில் வந்தது, அந்த தொழிலுடைய நிலைமை என்ன, எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது, தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார். திரு டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள். ஆக கிராமத்தில் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தா தானே ஆப்பையில் வரும். அங்க ஒண்ணுமே இல்லையே, வெள்ளை காயத்தான் காட்டி ஆகணும். உண்மைதானே? இருந்தா தானே இன்னென்ன திட்டத்தை, இன்னென்ன தொழிற்சாலை கொண்டு வந்தோம், இன்னென்ன தொழிற்சாலை இந்த நிலையில இருக்குது, இந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, அதனால இவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு உண்மை செய்தியை இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக, வெள்ளை அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஆட்சியில அத்தனையும் பொய்யை தவிர்த்து வேற எதுவுமே இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.